வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமா, இங்கே யோசுவாவை ஆண்டவர் சகல ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்தாராம்? மேன்மைப்படுத்தினார். ஐயா, அந்த செய்தி டேட்டை கேட்ட உடனே ஆண்டவர் எனக்கு தலைப்பை கொடுத்தார். எப்பொழுது செய்தி ஒரு வாய்ப்பு வந்தாலும் அடுத்த நேரம் நான் ஆண்டவர்ட்ட போ, ஆண்டவரே என்ன பேசணும், ஒரு தலைப்பை கொடுப்பார். இந்த நாளிலே உங்களோடு பேசும்படி தெரிந்த ஒரு தலைப்பு, தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், மேன்மை உண்டு. அல்லேலூயா. ஆமா, தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், மேன்மை உண்டு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், தேவனை நீங்க சார்ந்து கொண்டா உங்களுக்கு மேன்மை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்போ தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு மனிதனை கட்டாயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? மேன்மை படுத்துவார். அது ஒரு நாளும் வீண் போகாது. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், நாமும் அதிகமாய் திருச்சபைக்கு வருகிறோம், அதிகமாய் ஆராதிக்கிறோம், அதிகமான நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறோமே, ஆனால் மேன்மை இல்லையே. யோசிக்கலாம். அல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உண்மையா அந்த ஆலயத்துக்கு வந்து நான் மேன்மை அடைஞ்சிருக்கிறேங்க சொல்லுங்க, கையை தூக்குங்க பார்ப்போம். உண்மையா இந்த ஆலயத்துக்கு வந்து இத்தனை வருஷம், நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ, எப்ப சர்ச்சுக்கு வந்தீங்களோ தெரியாது, இத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையாய் நான் இந்த ஆலயத்துக்கு வந்தேங்க, என்னை ஆண்டவர் மேன்மையாய் வச்சிருக்கிறான்னு கையை தூக்க முடியுமா? ஆமென். ஆமா, மேன்மை வைக்கலையா உங்களே? உங்க தோட்டத்துல ரெண்டு மேனி தானே, ரெண்டு மேனி போனா என்னது ஆசீர்வாதமா? ரெண்டு மேனி போனாதான் என்ன லாபம்? அல்லேலூயா. அப்படிதானே? உங்களை மேன்மை வச்சிருக்கிறாரா இல்லையா? கையை தூக்குங்க. அல்லேலூயா. ஆமா, உங்களை கட்டாயப்படுத்தி கையை தூக்க வச்சமா இருக்கு. ஏனென்றால் ஒரு மனிதன் தேவனை சார்ந்து கொள்வான் என்றால் அவனை தேவன் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்த ஊர்ல கூட ஈஸியா பிரசங்கம் பண்ணலாம். நான் சொந்த ஊர்ல பண்ணும்போது கொஞ்சம் பயம் வரதான் செய்யும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பயத்தை மாற்றுவாராக. வாசிக்கலாம். அதை யோசுவா 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாமா? இங்க பாருங்க, இங்க யோசுவாவை ஆண்டவர் பயன்படுத்தின விதங்கள் ஆச்சரியமானது. யோசுவாவை ஆண்டவர் கொண்டு வந்து செயல்படுத்தின விதங்கள் ஆச்சரியமானது. யோசுவா 1ஆம் அதிகாரத்துக்கு நேரா நீங்க வந்தீங்கன்னா 1-2 வாசியுங்கள். நீங்க யோசுவாவை ஆண்டவர் அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார்? கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகி யோசுவா என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த மோசே ஊழியம் செய்த நாட்களிலே அவருடைய சகோதரனாகிய ஆரோனை ஆண்டவர் முதலாவது அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய சகோதரன் சகோதரிகள் எல்லாரும் இருந்தாலும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் யார்? யோசுவா. அல்லேலூயா. ஏனென்றால் தேவ சமூக